முத்து மீனா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. மீனா, இந்த மனோஜ் அடி வாங்கினது பார்த்தா யாருக்கும் ஹெல்ப் பண்ணிலாம் இல்லை, வேறு எங்கேயோ அடி வாங்கியிருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றாரு. அப்படியாங்க, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் மீனா, எனக்கு தெரியாதவனை பற்றி ஏதாவது எங்கேயாவது சண்டை நடந்தாலே ஓடிடுவான் அங்கேருந்து. இவன் போயிட்டு ஒரு பிரச்சனையை தட்டி கேட்குறான்னா அது நம்புற மாதிரியா இருக்குது? கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை. உடனே மீனா சொல்கிறாங்க, எதுக்குங்க நமக்கு அவங்க பிரச்சனை தலையிட்டுக்கிட்டு, அப்புறம் ரோகிணி நம்மளால தான் எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அத்தையும் அதே மாதிரி தான், எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்மக்கிட்ட எந்த உதவியும் நமக்கு கேட்காத வரைக்கும் நம்ம எதுவும் ஒதுங்கியே இருக்கலாங்க அப்படின்றாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு விட்டுறாங்க. மறுநாள் முத்து கார் ஓட்டிகிட்டே போகிறாரு. அப்பன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் ஃப்ரெண்டு சந்தோஷ் மொட்டை வராரு. சந்தோஷே வந்து முத்துக்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன ப்ரோ, உங்கள் அண்ணன் எப்படி இருக்கான்? ஆள் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிறானா அப்படின்னு கேட்குறாரு. என்னாச்சு, ஏன் எந்திரிச்சு நடக்கிறாங்க கேட்குறீங்க அப்படி கேட்குறாரு முத்து. உடனே சந்தோஷ் எல்லாம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஓஹோ, இப்படி தான் அடி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹீரோ பில்டப் கொடுத்தாரா? சரி சரி. மனோஜ் ஃப்ரெண்டு சந்தோஷ் சொல்கிறாரு, ப்ரோ நான் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தேன், அதை எப்படி சொதப்பணுன்றது உங்கள் அண்ணன்கிட்ட தான் ப்ரோ கற்றுக்கணும். அந்தளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி நல்லா ஆங்கி கட்டிட்டா போல். அதே மாதிரி அந்த பொண்ணும் பயங்கர ஃப்ராடு போல். கரெக்டாக என்ன பண்ணணுமோ பண்ணி மனோஜை மாட்டி விட்டுடுச்சு. நல்லா மொத்திட்டாங்க. நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆனதே பெரிய விஷயம் அப்படின்றாரு. இப்போ இன்னும் எத்தனை லட்சம் கேட்க போகிறாங்களே தெரில அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து, சரி அந்த ராஜாராணி வீடு எங்கே இருக்குது பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. உடனே மனோஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சொல்கிறாரு, ஏன் ப்ரோ நீ வேறு என்ன அங்கே கூப்பிட்டு போகிற, இப்போ நீ வேறு அடி வாங்க போறியா அப்படின்றாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அடி வாங்கிறதுக்குலாம் இல்லை, இந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராணி வீட்டுக்கு போயிட்டு முத்து ராஜாராணியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு, ஏ ராணி, இப்போ இவன் தானே உனக்கு எடுத்துட்டான், சரி உன் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, இதனால் வந்து உன்னை மனோஜே கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்றாரு. உடனே விஜய் எல்லாம் திட்டுறாங்க, டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அவன் அண்ணாண்டா, அவன் என்னடா இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன முத்து என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாவது புரிஞ்சு தான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பேசுகிறேன், இவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டான், அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சி தானே ஆகணும், இவன் தான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாகணும், இந்தாடா கட்டுறா தாலியை அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுக்குறாரு. உடனே கட்ட போனதும் உடனே மனோஜும் கட்ட போகிறாரு தாலியை ராணி காலத்தில். உடனே ராணி, இல்லை அண்ணா 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 இது மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணே, ஐயோ மனோஜ் என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல, நாங்கள் தான் அப்படி போய் சொன்னோம் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார், இந்த உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோத்தையும் நான் பண்ணேன், எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராஜாராணி உண்மையை சொல்கிறேன், அண்ணே எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க, எல்லா உதவியும் பண்ணாங்கண்ணே, நாங்களும் ஷோரூம் முன்னேறதுக்காக நாங்கள் எவ்வளோ உழைச்சினே, நாங்களும் நிறைய ஐடியாலாம் கொடுத்தோண்ணே, ஆனால் கடைசியில் 3 லட்ச ரூபா காணாமல் போனதுக்கு எங்கள் மேலேயே பழி போட்டாங்கண்ணே, அதனால தான் நாங்கள் இப்படிலாம் பண்ணோம் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்போ அந்த 3 லட்சம் நீங்கள் எடுக்கலை அப்படின்றீங்களா? உடனே ராஜாராணி சொல்கிறாங்க, ஆமாண்ணே சத்தியமாக நாங்கள் எடுக்கலண்ணே, எங்கள் மேலே பழி போட்டதுனால தானே நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், இல்லை நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டோண்ணா அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆமாம் முத்து இவங்க சொல்கிறது கரெக்டு தானே, கடையில் திருடிட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்களே, இவங்க திருடலன்றதுக்காக தானே இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார், பழகுரில் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இவங்க திருடலை அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபா வேறு யாரோ திருடியிருக்காங்க, அப்போது அந்த பழியை இவங்க மேலே போட்டிருக்காங்க யாரோ. இப்போது அந்த 3 லட்சம் திருடணும் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம் நானும் தான் தேடி பார்த்தேன், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இல்லையே அப்படின்றாரு. உடனே முத்து கேட்குறாரு, டே மனோஜ் அந்த காசை வச்சது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும், ரோகிணிக்கு தெரியும், அப்புறம் ராணிக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரியும், அவ்வளோதான், வேறு யாருக்கும் தெரியாதுன்றாங்க. சரி இப்போ இவங்க 2 பேரும் எடுக்கலை, அப்போ நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து முத்து கேட்குறாரு. டேய் நான் என்ன எடுக்க போகிறேன், நான் தான் எதுவுமே வச்சதே, நான் எப்படி எடுப்பேன் அப்படின்றாரு. அப்போது இன்னொரு ஆள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றாரு முத்து. வேறு யார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. வேறு யார், நம்ம பாடுற மேலே தான் அப்படின்றாரு முத்து. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, என்ன முத்து என் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் இந்த 3 பேரும் எடுக்கலாம், உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த திருட்டு கழுதோடு தான் எடுத்திருக்கோம், இவளுக்கு திருட்டு வேலை தான் புதுசான, எவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்கா, என்கிட்ட என்னென்னவோ போய் சொன்னான், மலேசியா அப்படி இப்படி நினைவோ கதை விட்டா, அதுவும் இல்லாமல் அவங்க மாமா வர வச்சா, என்னென்னவோ பண்ணாலே, இவ்வளோ திருட்டுத்தனமானவங்களுக்கு இந்த 3 லட்சத்தில் திருடுனா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது ஆண்டி, எங்கள் கடையில் நானே எப்படி ஆண்டி திருடுவேன். உடனே விஜயா சொல்கிறாங்க, உங்கள் கடையா, உங்கள் அப்பாவனை வச்சு கொடுக்கலாமா, நான் வச்சு கொடுத்த கடை அப்படின்றாங்க. டே மனோஜ் இவ தாண்டா திருடிருக்கா, இவளை கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க.